வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஜோதிஷ் பேசுகிறேன். ஆதியில் மரணத்தை வென்று வாழ்வோர் தூங்கும் போது இதயத் துடிப்பு, சுவாசம் போன்றவை தவிர உடம்பின் பெரும்பாலான இயக்கங்கள் நின்றுவிடுகின்றன. பெரியோர்களின் சமாதி நிலையினையும் ஒருவகை தூக்கம் என்று கருதலாம். தூங்கும் போது நடைபெறும் இதயத் துடிப்பு, சுவாசம் ஆகியவையும் நின்று உடம்பின் இயக்கம் அனைத்தும் நின்று மனம் முழுவதும் ஓய்ந்து இருக்கும் நிலையே சமாதி நிலை என்று கொள்ளலாம். சுவாசம், இதயத் துடிப்பு முதலியன நின்றபின் நிகழும் இறப்பிற்கு பின்னால் உடம்பு அழுகத் தொடங்குகிறது. ஆயினும் சுவாசம், இதயத் துடிப்பு ஆகியவை முழுதும் நின்று சமாதி நிலை அடைந்த பெரியோர்களின் உடம்பு அழியாமல் இருக்கிறது. சமாதி நிலையில் உயிர் உடம்பை விட்டு வெளியேறி இருந்தால் உடம்பு அழிந்திருக்க வேண்டும். உயிர் உடம்பில் தங்கி இருப்பதனாலேயே, தூங்குவது போன்ற நிலையில் இருப்பதனாலேயே உடம்பு அழியாமல் இருக்கிறது என்று கொள்ள வேண்டும். இத்தகைய பெரியோர்கள் மரணத்தை வென்று சமாதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று தருவக போல் பல நிகழ்ச்சிகள் நடந்து உள்ளன. ராகவேந்திரர் என்னும் பெரியார் தாம் சமாதியில் அமர இருப்பதை முன்னரே தெரிவித்து தமக்கு பிருந்தாவனம் சமாதி இடம் அமைக்குமாறு கூறினார். 1671ஆம் ஆண்டு குறிப்பிட்ட நாளில் பலர் முன்னிலையில் பிருந்தாவனத்தில் சமாதி அறைக்குள் புன்சிரிப்புடன் இறங்கி தியானத்தில் அமர்ந்தார். அவர் சமாதியில் அமர்ந்ததும் சமாதியின் மேல்புறம் மூடப்பட்டது. சில மணிநேரம் சென்று வெளியூர் சென்றிருந்த அவருடைய அன்பர் ஒருவர் பிருந்தாவனத்தின் முன்பாக நின்று ராகவேந்திரர் சமாதியில் அமர்ந்ததை எண்ணி ஒரு பாடலை பாடி துயருற்றபோது, பாடலில் உள்ளவை அனைத்தும் ஹரி சாட்சியாக உண்மைதான் என்ற குரல் பிருந்தாவனத்தின் உள்ளே இருந்து எல்லோருக்கும் கேட்டது. இன்றும் பகல் வழிபாட்டில் ராகவேந்திரரின் பிருந்தாவனத்தில் இந்த பாடல் பாடப்படுகிறது. 210 ஆண்டுகளுக்கு பின் ஆங்கிலேய ஆட்சியில் பிருந்தாவனத்தின் நிலங்கள் அரசு உடைமையாக்கப்பட இருந்தன. இது குறித்து விசாரணை செய்ய தாமஸ் மன்றோ என்ற ஆங்கிலேய அதிகாரி பிருந்தாவனம் வந்தார். அவருடைய அகக்கண்களுக்கு ராகவேந்திரர் காட்சி தந்தார் என்றும் அதன் விளைவாக பிருந்தாவனத்திற்குரிய நிலங்களை அரசுடைமையாக்கும் திட்டத்தை அவர் கைவிட்டார் என்றும் கூறப்படுகிறது. 2. குருஞான சம்பந்தர் 16ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் வாழ்ந்த தருமபர ஆதீன நிறுவனர் தலைவர் குருஞான சம்பந்தர் தாம் சமாதியில் அமர திருக்கோயில் எழுப்பி சிவலிங்கத்தின் கீழே உள்ள அறையில் சமாதியில் அமர்ந்தார். குருபீடத்தில் அமர குருஞான சம்பந்தரால் நியமிக்கப்பட்டிருந்த ஆனந்தப்பரவசர் குருஞான சம்பந்தர் சமாதியில் அமர்ந்த அருள் நிகழ்ச்சியைக் கண்டு அருள் வயப்பட்டு குருநாதரின் சமாதி கோயிலின் முன்னர் அமர்ந்து மனம் ஒடுங்கி மகாசமாதி அடைந்தார். மற்ற அன்பர்கள் குருஞான சம்பந்தரின் சமாதிக்கு முன் சென்று ஆனந்தப்பரவசர் சமாதி நிலையில் அமர்ந்ததை தெரிவித்து குருபீடத்தில் அமர வேறு ஒருவரை நியமிக்குமாறு வேண்டினர். குருஞான சம்பந்தர் சமாதியில் இருந்து எழுந்து வந்து சச்சிதானந்தர் என்பவரை குருபீடத்தில் அமர்த்தி மீண்டும் சமாதி அறையுள் சென்று அமர்ந்தார். குருஞான சம்பந்தர் முதலில் சமாதியில் அமர்ந்து சில நாள்கள் சென்று எழுந்து வந்து வேறு தலைவரை நியமித்திருக்க வேண்டும் என்பதை நிகழ்ச்சிகளின் போக்கில் இருந்து அறியலாம். 3. ஸ்ரீ போதுலூரி வீரபிரம்மம் ஆந்திரத்தில் 12ஆம் நூற்றாண்டில் 175 வயது வரை வாழ்ந்ததாக கூறப்படும் வீரபிரம்மம் என்ற பெரியார் கிபி 1194ஆம் ஆண்டு சமாதியில் அமர்ந்தார். அவர் சமாதியில் அமர்ந்தபின் சமாதி அறையின் மேல் பகுதி மூடப்பட்டது. நாம் சமாதியில் அமர்ந்த பிறகும் மங்கள நாணை கழற்ற வேண்டா என்றும் மஞ்சள் குங்குமம் அணிவதை நிறுத்த வேண்டா என்றும் மனைவிக்கு அவர் கட்டளையிட்டிருந்தார். அவ்வாறே மங்கள நாணை அணிந்து மஞ்சள் குங்குமத்துடன் கணவன் உயிருடன் இருப்பதாக கருதியே அவ்வம்மையார் வாழ்ந்து வந்தார். 10 மாதங்களுக்கு பின் இது குறித்து எழுந்த கொடிய அவதூறுகளை தாங்க முடியாமல் வீரபிரம்மத்தின் மக்களில் ஒருவர் சமாதியை திறந்து அவர் உயிருடன் இருக்கிறாரா என்று சோதித்து அறியத் துணிந்தார். ஒரு நாள் இரவு சமாதியில் மூடியிருந்த பகுதியை அகட்டி சமாதிக்குள் சென்று வீரபிரம்மத்தை அப்பா அப்பா என்று அழைத்தார். வீரபிரம்மம் கண்விழித்து மகளின் செயலை கண்டித்து உடனே சமாதியை மூடிவிடுமாறு கட்டளையிட்டார். 4. இசுலாம் பெரியவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் ஜீவனுடன் இருக்கிறார்கள், உயிருடன் இருக்கிறார்கள். கூப்பிட்டவர்கள் குரலை கேட்கிறார்கள். வாடாத மலரைப் போல் ஜீவனுடன் இருக்கிறார்கள் என்று இசுலாம் நெறியில் தோய்ந்த பெரியோர்கள் கருதுகின்றனர்.
நபிகள் நாயகத்தின்பால் பேரன்பு கொண்டிருந்த ஆரிஃப் நாயகம் என்ற உறவினர் மதினா நகரில் நாயகமும் அடக்கம் செய்யப்பட்ட புனித இடத்தில் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறியதும் நபிகள் நாயகம் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தின் உள்ளே இருந்து அலைக்கும் அஸ்ஸலாம் என்று நாயகத்தின் குரல் கேட்டது என்றும் பெருமானாரின் அடக்கத்தலத்தில் இருந்து அவர்களது கரம் வெளிப்பட்டு காட்சி அளித்தது என்றும் கூறப்படுகின்றது. ஆரிஃப் நாயகம் அவர்கள் உயிர் அடக்கம் கொண்டபின் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அன்பர்கள் வகுந்தி நின்றபோது இறைவனின் அடியவர்களை இறந்தவர்களாக கருதக்கூடாது என்று ஆரிஃப் நாயகத்தின் குரல் கேட்டதாகவும் கபரிலிருந்து உடம்பு புதைக்கப்பட்டுள்ள இடத்திலிருந்து கரம் ஒன்று வெளிப்பட்டதாகவும் அன்பர்கள் அதை பற்றி பயத் அருள் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் என்றும் கூறப்படுகிறது. 16ஆம் நூற்றாண்டில் லாகூரில் இருந்து வந்து தமிழகத்தில் நாகூரில் வாழ்ந்திருந்த ஷாகுல் அமீது என்ற பெரியார் தம் மகனிடம் தாம் சமாதியில் வைக்கப்பட்டதும் 3 நாள்களுக்கு பின் அவ்விடத்திற்கு வந்து சலாம் சொல்லுமாறும் தம்மிடமிருந்து மறுமொழி வந்தால் சமாதியில் தாம் உயிருடன் இருப்பதாக எண்ணி அங்கேயே தங்கி வாழுமாறும் மறுமொழி வராவிட்டால் இலாகூருக்கு சென்று விடுமாறும் கூறினார். அவ்வாறே அவர் சமாதி அடைந்ததும் 3வது நாள் பலர் முன்னிலையில் ஷாகுல் அமீது அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அவருடைய மகன் சலாம் கூறினார். அப்போது வா அலைக்கும் சலாம் என்று தந்தையின் குரல் சமாதியின் உள்ளே இருந்து கேட்டது. 5. சிற்றம்பல நாடிகள் 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சீர்காழி சிற்றம்பல நாடிகள் என்னும் பெரியார் தாமும் தமது மாணவர்கள் 60 பேரும் சமாதியில் அமர இருப்பதை முன்னரே அறிவித்தார். அனைவருக்கும் சமாதியில் அமரத் தனித்தனி நில அறைகள் மயிலாடுதுறை காவிரிக்கரையில் அமைக்கப்பட்டன. குறித்த நாளில் மக்கள் பெருந்திரளாக கூடினர். சிற்றம்பல நாடிகள் 3 வெண்பாக்களை பாடி தமக்கென அமைக்கப்பெற்றிருந்த அறையில் அமர்ந்து சமாதி கூடினார். பிறகு ஒவ்வொரு மாணவரும் குருநாதர் சிற்றம்பல நாடிகளை ஒவ்வொரு வெண்பா பாடி துதித்து அவரவருக்கு அமைக்கப்பட்டிருந்த சமாதியில் அமர்ந்ததும் சமாதி அறைகள் மூடப்பட்டன. ஆனால் ஒரு மாணவர் மட்டும் தவறு ஒன்றுக்கு பரிகாரமாக சிற்றம்பல நாடிகள் ஆணையிட்ட வண்ணம் வடநாட்டு யாத்திரை சென்றிருந்தார். சில நாள்கள் கழித்து திரும்பி வந்தபோது தனது குருவாகிய சிற்றம்பல நாடிகள் சமாதியில் அமர்ந்தது விட்டதைக் கண்டார். சிற்றம்பல நாடிகளின் சமாதியின் முன்னே நின்று தமக்கும் ஒரு சமாதி அமைக்கப்படவில்லையே என்று துயருற்று, ஆண்டகுரு அம்பலவா, அடியேற்காய் மீண்டும் எழுந்தருள வேண்டாவோ என்று துதித்தார். சமாதி திறந்து சிற்றம்பல நாடிகள் மாணவரை உள்ளே அழைத்து தமது மடியின் மீது அமர வைத்து கொண்டார். அதன்பின் இருவரும் நிட்டை கூடினர். சமாதி மீண்டும் மூடிக்கொண்டது. இவர்கள் சமாதியில் அமர்ந்த இடம் சித்தர்காடு என்று அழைக்கப்படுகின்றது. இதுவரையில் சமாதியில் உடம்பு அழியாமல் விளங்கும் பெரியோர்களின் அனுபவங்களை கண்டோம். இனி உடம்பு முழுவதுமே ஏதேனும் ஒரு தெய்வீக உருவமாய் ஒளியாய் வெளியாய் மாறுதல் அடையும் அருளாளர்களின் அனுபவங்களை காண்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் காமெண்ட். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.